Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். 6 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. இந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு கார்ட்லேயும் ஒரு கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, எந்த நம்பர் இப்போ 1 2 3 4 5 6 ஓகேங்களா, இந்த ஆர்டரில் நான் வச்சுருக்கேன். இந்த ஆர்டரில் நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர், எந்த கலர்ஸ், இந்த ஸ்கெட்ச் பென் வச்சுருக்கேன், உங்களுக்கு அந்த கலர் எந்த கலர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதுக்கான அந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஒருத்தர் மோர் தென் 1 and 2 கூட பார்க்கலாம். 1 or 2 பைல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி. அப்புறம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க, உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட எனர்ஜி இங்கே கிடைக்கும் பொழுது நீங்கள், நான், யூனிவர்ஸ் 3 பேருமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருப்போம். அதனால் சொல்கிறேன், நியூவாக வரவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக தான். சரியா? ஓகே. இப்போ ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் இந்த பென் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? இது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, சாதாரண ஒரு முடிவுகள் உங்களோட ஃபேமிலிலேயோ இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க. உங்களுக்கு அந்த உங்களோட பழைய விஷயங்களில் ஒரு மைண்ட் செட் இப்படித்தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றியோ, ஒரு மனிதரை பற்றியோ, ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியோ நீங்கள் முடிவெடுத்து வச்சுருப்பீங்க. இவங்க இப்படி தான், இவங்கக்கிட்ட இப்படி தான் நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லார்கிட்டையும் அதே மாதிரி அந்த மூமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள் உங்கள் மனசில் ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால என்ன பண்ணுறீங்களா, பார்க்குறவங்க எல்லாருமே தப்பானவங்க, பார்க்குறவங்க எல்லாருமேலேயும் ஒரு கண், ஒரு டவுட்டு, அந்த சந்தேகம் என்ன பண்ணுதுன்னா உங்களை அறியாமையே நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிடுவீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கவனித்து பேசணும். டிசிஷன் மேக்கிங் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் எந்த ராசியில் இருப்பீங்க அப்படின்னா, ராசி இல்லைன்னா லக்னம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? கடகம், விருச்சிகம், மீனம், துலாம், கும்பம், மிதுனம், இந்த 6 ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுது. 3 எனர்ஜி இன்றைக்கி கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க, இல்லை யார்கிட்டையாவது போய் பேச போகிறீங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறோம். இப்போ வீட்லேயோ சரி, இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், இல்லைனா உங்களோட பிஸ்னஸில் பேச போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறத முன்கூட்டியே கூட நீங்கள் இதுதான் நான் பேசணும், அங்கே போயிட்டு இதுதான் நான் பேச போகிறேன், அந்த பேசுகிற அந்த விஷயங்களை முன்கூட்டியே எழுதி வச்சுக்கோங்க. அதில் யாருக்காவது ரொம்ப கம்யூனிகேஷனில் ஏதாவது நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோமா, அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் அந்த எழுதி வச்சு கரெக்டாக பேசிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. இல்லைனா உங்களை மனசில், அதாவது உங்களோட அந்த அவேர்னஸ் இல்லாத ஒரு பேச்சு என்ன ஆகும்னா அடுத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிவிடும். ரொம்ப பக்கத்தில் இருக்க அதாவது உங்களுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்களையும் அது ஹர்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நிற்கிறவங்களையும் நீங்கள் துரத்தி விட்டுருவீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால் கவனம் தேவை. இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரில் இன்டென்ஷனில் வைங்க. எந்த காட் உங்களுக்கு பிடிக்குதோ, அதாவது நீங்கள் 3 ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3 எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரியா? ஸோ சில மெத்தட்லாம் நான் சொன்னேன் இல்லையா, மெடிடேஷன் பண்ணுங்கள், டிவைனோட கனெக்டிவாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எழுதி வேணால் வச்சுக்கோங்க. அது மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. வேறு வழி இல்லை அப்படின்னா முன்னாடியே அதை யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும்தான் நம்ம பேசணும், இதை தாண்டி நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிட்டு போங்க. ஓகே, சரி. இப்போ ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் பென். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு
இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லை உங்கள் வீட்டில் உங்களோட லவர் கூட, இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இல்லை மாமியார் மருமகள், இல்லை கசின் சிஸ்டர் பிரதர், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி உங்களோட அக்கம் பக்கத்தினர் எல்லார்கிட்டேயும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வாக்குவாதம் பண்ணுறது, அவங்க வந்து உங்களை வந்து வேணும்னே தூண்டி விடுறதுக்காகவே பேசக்கூட வருவாங்க. அவங்க வாலண்டரியாக வராங்கன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல, அவங்க வீண் வம்புக்கு தான் வரவங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சரி ஓகே நீ பேசினா பேசிட்டு போ, நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரே ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே இருந்துருங்க. அந்த காது கேட்கலன்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? அவங்க பாட்டுக்கு என்ன மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அது மாதிரி உங்களை பற்றி வதந்தி பரப்பினாலும், இல்லை உங்கள் முன்னாடியே வந்து உங்களை பற்றி ஏதாவது உங்களை இதுவாக பேசினா கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலிங்கோட எதுவுமே பேச தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நமக்கு தான் கைடன்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல யூனிவர்ஸ், நம்ம எப்படி இருக்கணும், அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கணும். நம்மளும் வந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு நிற்கக்கூடாது. அப்படி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் அடுத்தது உங்களோட வேலையையோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ண முடியாது. வேலையில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ரிலேஷன்ஷிப்லேயும் இன்னும் பிரேக் அதிகமாகும். பேசட்டோமே, பேசினா பேசிட்டு போகிறாங்க, அப்புறம் ஒரு நாள் அவங்களே வந்து திருந்தி அவங்க பேசினதை நினச்சி வருத்தப்படுவாங்க. டைம் கொடுங்க, ஓகேவா? அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் வந்து மூக்க நுழைக்காதீங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டு நீ இப்படி பேசினல்ல உடனே நீங்கள் ஒரு 4 வார்த்தையை விடாதீங்க. கோபதாபத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி குறைக்கணும். இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசி லக்னத்துக்கெலாம் செட் ஆகுது அப்படின்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், ஓகேவா? ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 9 ராசிக்காரங்க இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்குறவங்கனாலும் ஓகே, இல்லை ராசியை பேஸ் பண்ணி பார்க்குறவங்கனாலும் இது வந்து ரெசனேட் ஆகும், அதிகமாக ரெசனேட் ஆகுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் தேவை. இப்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப், இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை உங்கள் பர்சன் அடிக்கடி வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி திரும்பவும் அவங்களோட பழைய விஸ்வரூபத்தை எடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க, ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு இந்த டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது, இல்லை இந்த உறவு இப்படி தான் இருக்குமா, இதிலேருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுதில்ல அந்த நம்பருக்கு, ஓகேவா? சரி, பி கேர்ஃபுல் இன்றைக்கி டே, ஓகேவா? இந்த பைல் 2 எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த எல்லோ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் பவர் நல்லா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் லக், ஓகேவா? செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. உங்களோட தொழில் ரீதியாகவோ, இல்லைனா வேலைக்காகவோ, இல்லைனா ரிலேஷன்ஷிப்காகவோ சில முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க. அந்த முடிவு வந்து உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும், இது கரெக்டு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு, ஓகேவா? அந்த மாதிரி உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும் பொழுது அதை கேட்டு கொஞ்சம் செயல்படவும். ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்குது உங்களுக்கு மூன் எனர்ஜி. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் லேகிங் இருக்குது, ஆனால் கரெக்டான டெசிஷன் மேக்கிங் இன்றைக்கி எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற இதில் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும். அது நீங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, கவனம் தேவை, ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்கள், மூன் ப்ரேயர் பண்ணுங்கள், அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சில ட்ரெஸ் கோட்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் போடுங்க,
இல்லைனா ரெட் எல்லோ போடுங்க, ஒயிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும். சரியா? காட் bless யூ. இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் பென் சூஸ் பண்ணவங்க பைல் 4. ஓகேவா? இந்த கார்டு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப தைரியசாலியாக தன்னம்பிக்கை உள்ள பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஜாபுக்காக ஏதாவது இது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங், கொஞ்சம் உங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப ஹையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அது பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான விஷயங்களை செய்யுங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, ஹையர் போஸ்டிங் ட்ரை பண்ணுறது. இப்போ உங்களோட போஸ்டிங், இப்போ நீங்கள் நார்மல் இதில் ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு உங்களோட ஹையர் செல்ஃப் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்குறோம், நீங்கள் தான் இனிமேல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு கம்பீரமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள், நீங்கள் ஒரு சிலர் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள், புது ஒரு அதிகாரம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் இன்றைக்கி. ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருப்பீங்க. அதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. ரொம்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பில் இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த முடிவு எடுத்தோம்னா என்ன ஆகும் ஏதாகும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து நிதானமாக யோசித்து கிளியராக பண்ணுவீங்க. அது கரெக்டாகவும் இருக்கும். ஓகேவா? ரொம்ப அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. அப்படியே உங்களை பார்த்து ஒரு சல்யூட் பண்ணுவாங்க உங்களோட நேர்மையை பார்த்து. ஓகேவா? இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் இவ்வளோ இது வந்து உங்களோட அந்த ஒரு ஹானஸ்டான அந்த விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்கள ரொம்ப மெய்சிலுக்க வைக்கும். ஓகேவா? உங்களை பார்த்து அவங்களும் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஸோ இந்த பைல் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா சாய் டிவோட்டிஸ், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. மகாகாளி வழிபாடு, அந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஆமாம், எஸ் கரெக்டு தான் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இன்றைக்கி டே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது உங்களுக்கு இன்றைக்கி. நீங்கள் தான் ராஜா, யூ ஆர் த கிங். ஓகேவா? உங்களோட போஸ்டிங் உங்களை வந்து அந்த மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நீங்களும் அதே மாதிரி ரொம்ப ஒரு கரேஜான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சல்யூட். ஓகேவா? அந்த அளவுக்கு உங்களோட ஆனஸ்ட் இருக்கும். ஓகே, காட் bless யூ. இப்போது பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்? இந்த பிங்க். ஓகேவா? அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, வயலட்டாக தெரியுதா? ஆனால் இது பிங்க்கு. ஓகேவா? வயலட்டாக தெரிஞ்சுன்னா ஓகே, அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம். ஓகேவா? இதில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அதில் இருப்பீங்க. இந்த 9 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு நேரம் நல்ல தெளிவாக இருக்கிற மாதிரி பேசுவீங்க, அப்படியே வந்து இன்னொரு நேரம் வந்து பயந்துக்குவீங்க. அடி மனசில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பயங்கர ஃபியர் இருக்குது. வார்த்தையில் கவனம் வேணும். ஓகேவா? திடீர்னு கோபப்படுவீங்க, கோபத்தில் வந்து வார்த்தையை விடுவீங்க. அதனால் ஆப்போசிட் பர்சன் ஹர்ட் ஆவாங்க. அதனால் வார்த்தையில் கவனம் வைங்க. இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள்லாம் எதுவும் வந்து பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைக்கி பண்ணிடாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு இந்த எனர்ஜி லெவல் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ, நல்லா உங்களுக்கு இன்ட்யூஷன் எப்போ ஒர்க் பண்ணுதோ அந்த டைம் நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுங்க. சரியா?
பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரெட் கலர் பென், ஓகேவா, இந்த கார்டு, இது வந்து பைல் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கொஞ்சம் உங்களோட இந்த கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கொஞ்சம் லெட் கோ பண்ணணும். உங்களுக்கு தேவையற்ற அந்த விஷயங்கள், இப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான வேலையில் ஃபோக்கஸிங்காக இருங்க. அதே மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னாலும் அதை கேட்டுக்கோங்க, ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். ஆப்போசிட் பர்சன், அது உங்கள் லவராக இருந்தாலும் சரி, உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கசின், சிஸ்டர், பிரதர், இல்லைனா பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா, இல்லை வேறு யார், மாமியார், அந்த மாதிரி, ஓகேவா, ஆண்டி, அங்கிள், அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதே என்னன்னு லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களோட தரப்பில் நீங்கள் பேசலாம். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்க பேசுகிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்ற மாதிரி தலையாட்டுங்க, ஓகேவா. அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. அதை பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆகாமல் தடுக்க முடியும், ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கட்டும், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இப்போ வந்து லவர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க பாஸ்டில் பண்ண விஷயங்கள்லாம் பற்றி பேசக்கூடாது. இல்லைனா அவங்க நான் சொல்கிற விஷயந்தான் கரெக்டான விஷயம், நீங்கள் வந்து சொல்கிறது சரியில்லை அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட்டாக போகக்கூடாது. இன்றைக்கி கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். லெட் கோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, சரியா, ஓகேவா. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது அப்படின்னா இந்த தனுஷ், சிம்மம், மேஷம், கன்னி, மகரம், ரிஷபம், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஸோ நீங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ஓகே. பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ வந்து நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மைண்டில் நிறுத்திக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், சரியா. ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டிங்களா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, ஓகேவா. ஸோ டிஃப்ரென்சியேஷன் காமிக்கிறேன். இந்த எல்லோ கலர் பென் இருக்கு இல்லையா, இந்த பைல் வந்து 1, இந்த ப்ளூ கலர் இருக்க இந்த பென் வந்து பைல் 2, ஓகே. எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எதிர்பார்த்த அந்த கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்கான எஸ், ஓகேவா. டன்னா, உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் எஸ் ஆர் நோ கொஸ்டினில் பைல் 1 எஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஓகேவா. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட பாஸ்ட் பர்சன் பற்றியோ இல்லைனா பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லேருந்து நான் எப்போ வெளியே வருவேன், எனக்குன்னு ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடச்சிராதா, என் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம், ரீகன்சிலேஷன் அந்த மாதிரியோ கூட இருக்கலாம். இல்லைனா ஜாபு, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்டிங், அவங்க நல்ல ஒரு இது அமையாதா, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக கூட ஒரு சிலர் கேட்டிருக்கலாம். பழைய ரிலேஷன்ஷிப்பில் முன்னேற்றம், பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சிலேஷன், அந்த மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு நியூ லைஃப், இதில் ஏதாவது முன்னேற்றம், எனக்கான ஒரு வழி கிடைச்சிராதா, அதுக்கான சைன் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் அந்த ராசி லக்னத்தில் இருக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க.
ஆமாம் கரெக்டு அப்படின்னா எனக்கு பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பென். ஓகேவா? இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க? எஸ், ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க. உங்களோட பர்சன் கூட சில கிளாஷ் பாஸ்ட்டில் நடந்திருக்கும். நீங்கள் வந்து பிரேக்கப்பில் கூட சில பேர் இருப்பீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் கால், மெசேஜ் ஏதாவது வருமா, கம்யூனிகேஷன்ஸ் இருக்குமா, அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்களா, இல்லை நேரில் வந்து பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களோட ரீஜாயின் பண்ணுறதா வேணாமா அப்படி இருக்கா, அந்த மாதிரியும் சிலருக்கு இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் கூடிய விரைவில் வரும். ஓகேவா? டிவைன் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி தருவாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் சொன்ன அந்த கெஸ்ஸிங் தான் நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பைல் 2 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இப்போது நம்ம வந்து இந்த ரீடிங்க்கு எண்டில் வந்துட்டோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஒவ்வொரு பைலும் வந்து இந்த 6 பைல்ஸ் சூஸ் பண்ணி பார்த்தீங்கள்ல, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, அப்புறம் இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸில் எப்படி உங்களுக்கு இருந்தது, அதையும் எனக்கு வந்து தெளிவாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறீங்களோ நானும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் இதை தொடர்ந்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த லைக்ஸ், நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா, உங்களுக்கான அந்த எனர்ஜி ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் அந்த மெத்தட்லாம் சொல்லித்தரேன். ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும், வந்து இன்னும் வந்து டீப்பாக நான் தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏதாவது கிளாஸ் வேணும்னாலும் கற்றுக்கோங்க, இல்லை சர்வீஸ் வேணும்னாலும் இருக்குது. ஓகேவா? ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸு எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இதுதான் கிடையாது. ஓகேவா? அதனால் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சீசன் நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த காய்ச்சல் வந்து பயங்கரமாக இருக்குது. அது சிம்டம்ஸ் வந்து சில விஷயங்கள் எங்கள் வீட்லேயும் வந்து அஃபெக்ட் ஆச்சு. நான் அதை வந்து ஹீல் பண்ணி சரி பண்ணியிருக்கேன். அது சொல்லணும்னு நினச்சேன். பட் அந்த காய்ச்சல் வந்து நார்மலாக யாருக்காவது வந்துன்னா 10 நாளைக்கு படுத்து எடுத்துரும். அது சாதாரண அந்த மாதிரியான காய்ச்சல். அந்த வைரல் ஃபீவரை நான் வந்து 3 டேஸில் 1 or 2 டேஸ்லேயே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டேன். 3rd டேவே கிளியர் ஆகிட்டாங்க. 4th டே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களோட லீவ் எடுத்தவங்க 11 கேர்ள்ஸ் வந்து லீவ் எடுத்திருக்காங்க. 11 ஸ்டூடெண்ட் வந்து லீவு. அவங்களோட செக்ஷனில் பார்த்திங்கன்னா 8 பேர் ஆப்சண்ட்டு, திரும்பவும் அவங்க வரவே இல்லை. ஓகேங்களா? இந்த காய்ச்சல் வந்து அதுவும் இல்லாமல் நான் இங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த இதுதான் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த காய்ச்சலோட அறிகுறி தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் தெரப்பிலும் பண்ணிவிடுவேன், ரேக்கி ஹீலிங் வச்சும் நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன். சரியா? ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கவனம் வைங்க. இது மாதிரி வேறு பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் வந்து ஏன் இதை பதிவிடுறேன்னா, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருக்காவது ஒரு இல்னஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டேன். ஓகேவா? இங்கிலீஷ் மெடிசன் வாங்கவே மாட்டேன், போடவும் மாட்டேன். பிகாஸ் ஆஃப் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குன்றதுனால நான் வந்து எல்லாமே இங்கே தான் பண்ணுவேன். எப்படிப்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் 1 or 2 ஹவர்ஸ்லேயே அது கிளியர் ஆகிடும். ஆனால் இந்த டைம் வந்த இந்த காய்ச்சல் வந்து ஃபஸ்ட்டு தலைவலி, அதாவது நம்ம தலைக்கு மேலே ஒரு இன்னும் வெயிட் பாரத்தை வச்சுட்ருக்க மாதிரி தனியாக அது மாதிரி ஒரு வலி. அந்த வலி அது ஒரு டெங்கு ஃபீவர் மாதிரி தான் அது வைரல் காய்ச்சல் வந்தது. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, 2nd டே கொஞ்சம் சிவியராக இருந்தது, 3rd டே அதை நைட்டு ஃபுல்லாக ஹீல் பண்ணி காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இப்போது நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி யாருக்காவது வந்து குழந்தைங்கள, அதுவும் ஸ்கூல் படிக்கிற பசங்க யாராவது வீட்டில் இருந்தாங்க, அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த ஃபீவரை ஆஃப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் போடாதீங்க. டேப்லெட்டோ சிரப்போ கொடுத்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஃபீவர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து சரியான சொல்யூஷன் கிடையாது. அது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சில கேசஸ்லாம் என்ன தெரியுமா ஆகுது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உடம்பு தன்னைத்தானே வந்து குணப்படுத்தும். அதை வந்து நம்ம ஹீல் பண்ணி விட்டாலே போதும். அது சூப்பராக வந்து பூஸ்டப் ஆகிடும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பெயின் கில்லர் எல்லாமே வந்து உடம்புல அந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அந்த பெயின் கில்லர் விஷயத்தை எல்லாமே வந்து உடம்பு தான் தயாரிக்குது. நீங்கள் போடுற டேப்லெட் ஒன்றும் பண்ணாது, அதை போய் ஆஃப் பண்ணும். ஓகேவா? அது என்ன ஆகுன்னா அந்த பெயின் கில்லர் வெளியில் ஏறாமல் லாஸ்ட் ஸ்டேஜில் அங்கங்கே ஜாயிண்ட்டில் போய் அக்குமுலேட் ஆகிடும், அந்த போனில் போய் அக்குமுலேட் ஆகும். அது என்ன ஆகும்னா நாளைக்கு ஜாயிண்ட் பெயின் வரும். பிள்ளைங்களுக்கு கால் வலி சொல்லுவாங்க, ஜாயிண்டில் கை காலில் அந்த விரலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு மாதிரி சைடு எஃபெக்டை ரியாக்ட் பண்ணும். அதனால் ஃபீவர் வந்தால் ஃபீவர் வரட்டும்னு சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே விடணும். ஓகேவா? ஆனால் ஹை ஃபீவரை வரும்போது பயந்துக்குவீங்க. எந்த அளவுக்குலாம் ஃபீவர் வந்துச்சுன்னா பயந்துருவீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், ஹீலிங் ப்ராசஸ் தான் பெஸ்ட்டு வே. அது உங்களை நேச்சுரலாக குணப்படுத்திடும். நேச்சுரலாகவே உங்கள் உடம்புக்கு அந்த இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். அது நேச்சுரலாக எப்படி அதை வந்து கிளியர் பண்ணுமோ அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வீட்டில் நடந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். காசு கொடுத்து ஏதோ வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதையாக போச்சு நம்மளோட இங்கிலீஷ் மெடிசனோட கதை. நான் இதை வந்து என்னோடய லைஃப்லேயே நிறைய விஷயங்களை நான் வந்து அந்த ஹீலிங் இதில் வந்து பார்த்துருக்கேன் நான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஹீலிங்லாம் பண்ணும்போது இன்னும் அற்புதங்கள் நடக்கும். நாங்கள் இங்கேருந்து அந்த ஹீல் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க ஹீல் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஒரு வலி வேதனையில் துடிச்சிட்டு இருப்பாங்க. அது அப்படியே ரெடியூஸ் ஆகும். இறைவன் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு வேணும், ஹீலிங் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கோங்க. ரெண்டுமே இருக்குது உங்ககிட்ட. ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுமே நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது. சர்வீஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கற்றுக்கணும்னு நினச்சாலும் கிளாஸ் இருக்குது, கற்றுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டாக்டர்னால் எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் டாக்டர் அப்படி கிடையாது. ஹீலர்ஸ் ஒவ்வொருத்தருமே டாக்டருக்கு மேலே. ஓகேவா? உயிர் அந்த ஜீவன் வந்து போராடிக்கிட்டு இருக்குன்னாலும் அதை காப்பாற்றி எடுக்க முடியும். அப்படி ஒரு இதுதான் வந்து இறைவன் கொடுத்துட்ருக்காரு. நிறைய ஹீலர்ஸ் அதனால தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் இங்கே வந்து மேஜிக். அதுதான் இங்கே வந்து உங்களுக்கான ஒரு டாக்டிஸ். ஓகேவா? அதை சரியாக புரிதலோடு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய டாக்டர். ஓகேவா? உங்கள் ஃபேமிலியே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. ஓகேவா? யாருக்காவது இந்த விஷயங்கள்லாம் வேணும், இந்த ஹில்னஸ் ஏதாவது இப்போ படிக்கிற பசங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஒரு 10 நாளாக வந்து பசங்க வரவே இல்லைன்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. இங்கேயும் போயிட்டு பக்கத்தில் எங்களோட ஏரியாவிலே நிறைய பேருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது அந்த ஃபீவர். இந்த வைரஸ் காய்ச்சல் நீங்கள் வந்து யாருக்காவது இருந்துச்சுன்னா, சிம்டம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயில் வேணுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.